ஐவர்ஸ் போன வீடியோவில் மலைக்கேது நந்தினியை புத்தகம் படிக்கக்கூடாதுன்னு சொன்னதோடு பார்த்துருந்தோம். இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு இந்த வீடியோவில் பார்ப்போம். இன்னிலிருந்து என்னோட கட்டளைகளை தான் நீ படிக்கணும், அதுபடி தான் நீ நடந்துக்கணும். பருவத்த ராஜ்ய பெண்கள் எல்லாம் குடும்ப பெருமைகளை வழி நடத்துவாங்க. என்னையை பொறுத்த வரைக்கும் நீ இந்த நந்தவனத்தில் இருக்கிற அலங்கார பொருள்களாக நீ இருக்கணும். உன்னோட அழகுனால என்ன குளிர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போறாரு. இதை கேட்ட நந்தினி வருத்தப்படுறாங்க. அடுத்த காட்சியில் நந்தினி எதுவும் எனக்கு தகுதியானவன் சொல்லிட்டு தந்தை நினைக்கிறாருன்னு எனக்கு தெரியும். ஏன்னா அவனால தான் நம்ம மகத நாட்டுக்கு வெற்றி கிடைச்சது. முதல்ல என்னோட யுத்த பயிற்சியை நிறுத்தினா, இப்ப புத்தகம் படிக்கிறதையும் நிறுத்திட்டான். நான் விருப்பப்பட்டதெல்லாம் நிறுத்துறானா, இது பேரு தான் திருமணமா அப்படின்னு நந்தினி கேட்ட உடனே நந்தனோட முதல் மனைவி ஆமா அப்படின்னு சொல்றாங்க. திருமணம்னா இப்படித்தான், மலைக்கேது செஞ்சது எந்த தவறும் இல்லை அப்படி சொல்றாங்க. இதை கேட்ட நந்தினி தெரியுமா நீங்களா அப்படிங்கிறாங்க. திருமணத்துக்கு என்ன அர்த்தம் உனக்கு தெரியுமா? திருமணத்துக்கு அப்புறம் கணவன் தான் எல்லாமே. அவன் கொடுக்கிற கட்டளைப்படி தான் நம்ம நடக்கணும். உன் தந்தை உனக்கு அதிக சுதந்திரம் கொடுத்துருக்காரு. அதே சுதந்திரம் உன் கணவன்ட்டையும் கிடைக்கும்னு நீ நினைக்காத. இல்ல வருத்தப்படுறதுக்கு என்ன இருக்குது? உன் தாயும் இதுதான் செஞ்சா, நானும் இதுதான் செஞ்சேன் அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அவந்திக்கு அந்த இடத்துக்கு வந்து, என்ன தைரியம் இருந்தா என் மகிட்ட இந்த மாதிரிலாம் பேசுவ? அவளுக்கு எது சரி தவறு அப்படின்னு சொல்றதுக்கு நானும் அவரும் இருக்கோம். நீ தலையிடாத இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்ல, ராஜ்ய விஷயமும் உன்னைய விட எனக்கு அதிகம் உரிமை இருக்கு, இது நீ மறக்காத, ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு நந்தனோட முதல் மனைவி சொன்ன உடனே நந்தினி கோவப்பட்டு, நீங்க தந்தையோட முதல் மனைவின்னு எனக்கு தெரியும், ஆனா என்னோட தாயிட்ட இந்த மாதிரி பேசாதீங்க. இதை கேட்ட அவங்க, நீ என்ன மிரட்டுறியா, நீ என்ன செய்வ அப்படின்னு கேட்ட உடனே யாரு என்ன செய்வாங்கன்னு தந்தை முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நந்தனை பார்க்க போறாங்க. அடுத்த காட்சியில கிரேக்க படை வீரர்களும் செலிகஸையும் காமிக்கிறாங்க. கிரேக்க நாட்டுக்கு போன அலெக்சாண்டர் இறந்துட்டாரு அப்படிங்கிறாரு. இதுக்கப்புறம் அங்க இருக்கிற கிரேக்க படை வீரர்கள் எல்லாருமே, நாங்க ஒரு மனதா கிரேக்க படை தளபதியா இருந்தவங்களை செலிகஸ் பிரபுவை நாங்க இன்னையிலிருந்து கிரேக்க ராஜாவா தேர்ந்தெடுக்கிறோம் அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. இதை கேட்ட ஹெலனா, வாழ்த்துக்கள், நீங்க கிரேக்க பிரபு ஆயிட்டீங்க. அலெக்சாண்டரோட லட்சியத்தை நீங்க தான் நிறைவேற்றணும். நீங்க மகத நாட்டையும் பர்வத நாட்டையும் வெல்லணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்கிற போதே பக்கத்துல இருக்கிற படை வீரர் சந்திரன் மகத நாட்டை தாக்குனதை பத்தி சொல்றாரு. இந்த தாக்குதல் எப்படி நடந்ததுன்னு செலிகஸ் கேட்ட உடனே, தாக்குனாரு ஆனா சந்திரன் தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படி சொன்ன உடனே, யாரு இந்த சந்திரன் அப்படின்னு செலிகஸ் கேட்கிறாரு. இங்க இருந்து தப்பி போன பாரத நாட்டு வீரர் துஷ்யந்தன் அப்படின்னு ஹெல்னா சொல்றாங்க. காவலர் ஒருத்தர் மகத நாட்டை தாக்குறதுக்கு இந்த வீரர்களுமே இல்லை அப்படி சொன்ன உடனே, கிரேக்க நாட்டையும் தாக்குறதுக்கு யாரும் இல்ல அப்படின்னு ஹெல்னா சொல்லிட்டு, இப்ப போர் தொடுக்க போறீங்களா என்ன அப்படின்னு செலிகஸ்ட கேட்ட உடனே, நம்ம போர் ஆரம்பிக்கிற நிலையில எதுவும் இல்ல, நம்மளுக்கு சாதகமான நிலையும் இல்ல, உன் கேள்விக்கான பதில் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு செலிகஸ் சொல்றாரு. இதை கேட்ட ஹெலனா கோவப்பட்டு, அன்னைக்கு நீங்க இதே மாதிரி மகத நாட்டையும் பர்வத நாட்டையும் போர் நடத்துங்கன்னு நான் சொன்னப்ப, நான் தளபதி தான், பிரபு இல்ல அப்படின்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க பிரபு ஆனக்கப்புறம் நான் இதே மாதிரி போர் நடத்துங்கன்னு சொல்றப்ப ஏன் முடியாதுங்கிறீங்க அப்படின்னு கோவப்படுறாங்க. இதை கேட்ட செலிகஸ், பிரபு யாரும் ஏத்து பேசக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்து விட்டு போறாரு. உடனே ஹெலனா, சந்திரா நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.